அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு. அதாவது 8ஆம் பாவத்தில் கிரகங்கள் இருக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே வரத்தான் செய்யும். 8ஆம் பாவத்தில் கிரகம் இருப்பது இரண்டு பக்கம் தீட்டப்பட்ட கத்தி. இரண்டு பக்கம் தீட்டப்பட்ட கத்தி அழுத்தி பிடிச்சோம்னா கையை அறுத்துரும். அதே சமயத்தில் அதில் ஒரு யோகமும் இருக்கிறது, அவயோகமும் இருக்கிறது. அப்ப அதை ஹேண்டில் பண்ற விதத்தை பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கையில் மேன்மை அடைய முடியும். 8ஆம் இடத்து கிரகத்தால் அதிர்ஷ்டத்தை அடையலாம், அதிர்ஷ்டத்தை அடையலாம். ஆனால் அதிர்ஷ்டம் என்பது அது இஷ்டப்படிதான் வரும், நம்ம இஷ்டப்படி வராது. அப்ப அது இஷ்டப்படிதான் வரும். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, இப்ப 8ஆம் பாவத்தில் உங்களுக்கு சூரியன் இருந்தால், 8ஆம் பாவத்துல ஒரு மனுஷனுக்கு சூரியன் இருந்தால் அவனுடைய குணம் எந்த மாதிரி இருக்கும்? 8ஆம் பாவத்தில் சூரியன் இருந்தால் அகந்தை, அகந்தை கண்டிப்பா, அகந்தை கண்டிப்பா இருக்கும். அதே சமயத்துல சுயமரியாதை தொடர்பான பிரச்சனை. ஒரு இடத்துக்கு போறான், ஒரு வரவேற்பு வாங்க அப்படின்னு இவங்களை சாதாரணமா சொல்லிட்டு இன்னொருத்தர் இவங்க கூட வந்தவன கையை பிடிச்சு வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லும் போது இங்க 8ஆம் பாவத்துல சூரியன் இருக்கிறவங்க புச்சுன்னு ஏறிடும். ஏறிட்டு என்ன செய்வான் தெரியுமா? கவரை கொடுத்துட்டு சாப்பிடாம வந்துருவான். இவங்கிட்ட போய் இவன் வீட்டுல சோத்த தின்னுகிட்டு இருக்கணுமா அப்படின்ட்டு. அப்ப அந்த 8ஆம் பாவத்தில் சூரியன் இருந்தால் அகந்தை கண்டிப்பாக இருக்கும். சுயமரியாதை சார்ந்த ஒரு பிரச்சனையை நீங்கள் சந்திக்க வேண்டியது வரும். அப்ப 8ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் திடீர்னு ஒரு பெரிய ஏற்றமும் ஏற்படும், திடீர் என்று ஒரு இறக்கமும் ஏற்படும். ஏற்ற இறக்கம் கண்டிப்பாக உண்டு. ஆனால் 8ஆம் பாவத்தில் சூரியன் இருந்தால் அரசு உத்தியோகம் உண்டு. இதுல இருந்து நம்ம இந்த 8ஆம் பாவத்தில் இருக்கின்ற கிரகத்திடம் இருந்து கொஞ்சம் தப்பிக்கணும் அப்படின்னா, மாதம் ஒரு முறை, ஏன்னா சூரியன் என்பவன் ஒரு மாத கிரகம், மாதம் ஒரு முறை என்ன செய்யணும்னா 1 கிலோ கோதுமை ஞாயிற்றுக்கிழமைகளில் யாருக்காவது நீங்கள் தானம் பண்ணினீர்கள் என்று சொன்னோம், கோதுமை தானம் பண்ணினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இக்கட்டான நிலைமைகள் வராது, ஏற்றத்தாழ்வுகள் வராது. நேற்று எப்படி இருந்தேன் இன்னைக்கு எப்படி இருக்கே அப்படிங்கிற ஒரு சொல் வராமல் பார்த்து கொள்ளலாம். அதற்கடுத்து 8ஆம் இடத்தில் சந்திரன், 8ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தால் என்ன பிரச்சனைன்னா, மனதில் ஒரு அச்சம் இருக்கும். 8ஆம் இடத்தில் சந்திரன் இருந்ததுன்னா மனதில் ஒரு அச்சம் கண்டிப்பாக இருக்கும். மனநிலை சீராக வைத்துக்கொள்ளும், மனோநிலையை சீராக வைத்துக் கொள்ள முடியாது, ஏற்றத்தாழ்வுகள் இருந்து கொண்டே இருக்கும். 8ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பது ஒரு விதத்தில் என்ன சொன்னா கண்டிப்பாக டிப்ரெஷன் மைண்ட் ஆகத்தான் இருக்கும். அப்ப அந்த டிப்ரெஷன் மைண்டாக இருக்கிற காரணத்தினால மனதில் அச்சம் இருக்கும், மனோநிலையில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். அப்ப இதற்கு என்ன செய்யணும்னா, வாரம் திங்கட்கிழமை என்ன சொன்னா 1 லிட்டர் தண்ணீர் அல்லது மோர் அல்லது பால், வசதி இருப்பவர்கள் வசதி இல்லாதவர்கள் மோர், ரொம்ப வசதி இல்லாதவர்கள் 10 ரூபா தண்ணீர் பாட்டில் நீங்கள் தானம் செய்ய 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 என்ன சொன்னா உங்களுக்கு அந்த அந்த கஷ்டம் என்ன சொன்னா கண்டிப்பாக குறையும். அதனால இதை நீங்கள் என்ன சொன்னா பரிசித்து பாருங்கள். பரிசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த
சூழ்நிலைகள் வந்து என்ன சொல்றோம்னா சரியாக ஒரு மாற்று கருத்து உங்களுக்கு கிடைக்கும். அதனால அதற்கு அடுத்து வந்து என்ன சொன்னா 8ஆம் இடத்தில் வந்து செவ்வாய். 8ஆம் இடத்தில் வந்து என்ன சொல்றான்னா வந்து செவ்வாய் இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா கோபம், கோபம், முன்கோபம். அப்ப முன்கோபம் வந்து கண்டிப்பா வந்துடும். அப்ப முன்கோபம் 8ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் வந்து முன்கோபம் வரும். அதே சமயத்துல காயங்கள், காயங்கள் திடீரென்று ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடக்கும், அதில் நம்ம மாட்டிக்கொள்ள கூடாது. அப்ப 8ஆம் இடத்தில் வந்து செவ்வாய் இருக்கலாமா என்று சொல்ல இருக்கக்கூடாது. பொதுவாக 8ஆம் இடத்தில் வந்து கிரகங்கள் இல்லாமல் இருப்பது நமக்கு வந்து ஒரு கொஞ்சம் நோ ப்ராப்ளம் அப்படிங்கிற நிலைமையில இருக்கலாம். 8ஆம் இடத்து கிரகம் என்றிருந்தாலும் ஒரு ஆபத்தில் மாட்டிவிடும். என்றிருந்தாலும் ஒரு ஆபத்தில் வந்து ஒரு அசிங்கங்களையோ ஒரு அவமானங்களையோ நாம் சந்திக்க வேண்டும். அப்ப 8ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் கண்டிப்பாக என்ன சொல்லலாம்னா காயங்கள் ஏற்படலாம், திடீரென்ற நிகழ்வுகள் ஏற்படலாம், திடீரென்ற ஆக்சிடென்ட்டுகள் ஏற்படலாம், திடீர் என்று சொன்ன கோபம் ஏற்பட்டு வந்து எவனையாச்சும் அடிச்சுட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரலாம். அப்ப இதற்கு என்ன செய்யணும்னா துவரம்பருப்பு, துவரம்பருப்பு செவ்வாய்க்கிழமை நீங்கள் தானம் பண்ணலாம். தானம் பண்ணலாம். அப்ப அந்த துவரம்பருப்பு நீங்கள் தானம் பண்ணுவது உங்களுக்கு நிறைய சேஃப்டியை தரும். கண்டிப்பாக அந்த கிரகத்தால் ஏற்படக்கூடிய மனச்சஞ்சலங்கள் தீரும். அதற்கடுத்து 8ஆம் இடத்தில் புதன். ஜோதிட சாஸ்திரத்திலே ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட், 8ஆம் இடத்தில் வந்து புதன் இருந்தால் மறைந்த புதன் நிறைந்த கல்வியை தரும். எதிர்பார்க்காத கல்வியை தருவான். எப்படி இருந்தாலே இவெல்லாம் எப்படியா போனா அப்படிமா அந்த அளவுக்கு வந்து என்ன சொல்றான்னா வந்து ஒரு வலிமையை நமக்கு தரும். அப்ப ஆராய்ச்சி மற்றும் ஆழமான ஆய்வுகளில் வந்து அதிகமான ஆர்வத்தை கொடுத்து மறைந்த புதன் நிறைந்த கல்வியை தருவான். இது ஒரு லக்கி, கண்டிப்பாக லக்கி. ஆனால் 8ஆம் இடத்தில் புதன் இருந்து இவ்வளவு கொடுத்தவன் கண்டிப்பாக வந்து என்ன சொல்லணும் கொஞ்சம் தோல் நோய். அவன் வேலையை அவன் செய்வான்ல. ஐயா மறைந்த புதன் நிறந்த கல்வியை கொடுத்துட்டேன், எல்லா கல்வியும் இருக்கிறது என்னிடம், ஆனால் சின்ன என்னுடைய சிம்பல் என்னது புதன் என்று சொன்னால் தோல் நோயை கொடுப்பான். அப்ப நீங்க என்ன செய்யணும்னா கண்டிப்பாக இந்த புதனை வந்து கண்ட்ரோலிங் கொண்டு வருவதற்கு, புதனை கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவதற்கு என்ன சொன்னா பாசிப்பருப்பு புதன்கிழமை தானம் பண்ணணும். பாசிப்பருப்பு போட்டு குளிக்கணும். 2வது புதன் 8ஆம் இடத்தில் இருப்பவர்கள் முட்டைக்கோஸ் தானம் பண்ணும். முட்டைக்கோஸ்னா நம்ம தாவரத்தில் விளையக்கூடிய முட்டைக்கோஸ் தானம் பண்ணுங்க. அதுல ஒரு பெரிய வெற்றி இருக்கிறது, உண்மையா வெற்றி இருக்கிறது, வெற்றி இல்லாமல்லாம் கிடையாது. அதற்கடுத்து 8ஆம் இடத்தில் வந்து யார் புதனுக்கு அடுத்து என்ன சொல்லலாம்னா வந்து குரு. 8ஆம் இடத்தில் வந்து குரு அப்படின்னு சொல்லி வரும்போது 8ஆம் இடத்தில் குரு மறையக்கூடாது. சாஸ்திர சம்பிரதாயங்கள் 6, 8, 12 குரு மறைந்தால் அவர்கள் பிடிவாதக்காரர்கள். பிடிவாதமாக ஒரு காரியத்தில் இறங்கி அதில் கடைசியில் தோல்வியை சந்திப்பாங்க. அப்ப இவர்கள் என்ன செய்யணும்னா, ஆனா ஆழமான அறிவு இருக்கும், ஆன்மீகத்தில் ஆர்வமெல்லாம் இருக்கும். ஆனால் இந்த 8ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு வந்து என்ன சொல்லலாம்னா ஆபத்துக்குடையவர் தான். அப்ப ஆபத்துக்குடையவர் அப்படின்னு சொல்லி வரும்போது 8ஆம் இடத்தில் குரு மறைந்திருந்தால், அதாவது வந்து 6ஆம் இடத்து குரு வேறு, 8ஆம் இடத்து குரு வேறு, 12ஆம் இடத்து குரு வேறு. 8ஆம் இடம் என்பது என்ன சொன்னா அஷ்டமஸ்தானம். அப்ப இந்த 8ஆம் இடத்தில் குரு மறைந்திருப்பவர்கள் மாதம் ஒரு முறை 12 நாட்டு வாழைப்பழங்கள் அல்லது 21 நாட்டு வாழைப்பழங்கள் யானைக்கு கொடுக்கணும். கொடுத்தீர்கள் என்று சொன்னால் அந்த 8ஆம் இடத்து குரு அதிர்ஷ்டத்தை தருவார். நம்ம வந்து போகணும். அதற்கடுத்து 8ஆம் இடத்தில் சுக்கிரன்.
ரகசியமான காதல் அல்லது உறவுகள், ரகசியமான காதல் அல்லது உறவுகள் வைத்திருக்கும் தன்மைக்கு விட்டுரும். அப்ப ரகசியமான காதல், அப்ப காதல் ரகசியமான ஒன்று வைத்திருந்தால் ரகசியமா செலவழிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும். 8ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரனா ரகசியமா செலவழிக்க வந்துடும். அப்ப பணமுடை வரும். ஒரு பக்கத்துல வந்து என்ன சொல்றான், வீட்டுக்கு செலவழிக்கணும், ரகசியத்தை ஒண்ணு வச்சிருந்தவன் ரகசியத்துக்கு செலவழிக்கணும். அப்ப ரகசியத்துக்கு செலவழிக்கும் போது என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு பொருளாதார பற்றாக்குறை வரும், பொருளாதாரத்தில் பிரச்சனைகள் வரும், பொருளாதார பற்றாக்குறை, பொருளாதாரத்தில் பிரச்சனை வரும். அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, 8ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் எல்லாம் ஒடுக்கி இருக்கும், ஒடுக்கமாக இருக்கணும், அகலமாக போயிடக்கூடாது. அகலமா போயிட்டா வந்து என்ன சொன்னா, கடைசியில வந்து 8ஆம் இடத்துக்கு வந்து வீடு வாசல் வண்டி வாகனம் எல்லாம் விற்க வச்சிருவார். அப்ப 8ஆம் இடத்தில் வந்து குரு இருந்து இந்த மாதிரி ஒரு ரகசியங்கள்லாம் வரும். அது உங்களுடைய பிறப்பின் கர்மா. எல்லாரும் அசிங்கமா சொல்லுவாங்க. அசிங்கமா சொன்னது வந்து நம்ம பிறப்போடைய கர்மாவை தான் நம்ம வந்து எல்லாருமே அனுபவிக்க முடியுமே தவிர, பிறப்போடைய கர்மா தான் இன்னைக்கு வரைக்கும் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அப்ப 8ஆம் இடத்தில் வந்து அந்த குரு இருக்கிற காரணத்தினால் மாதம் ஒரு முறை வெள்ளிக்கிழமை வெள்ளை மொச்சை தானம் பண்ணுங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்து டிப்ரெஷன் இல்லாமல், பிரச்சனை இல்லாம சுமூகமா இருப்பீங்க. அதற்கடுத்து 8ஆம் இடத்தில் ராகு. அதாவது வந்து என்ன சொன்னா, வாழ்க்கை துணையின் குடும்பத்தில் சிரமங்களை எதிர்கொள்ளும் நிலை. வாழ்க்கை துணையால் 8ஆம் இடத்தில் வந்து ராகு இருந்தால், வாழ்க்கை துணையால், வாழ்க்கை துணையின் குடும்பத்தால் அல்லது வாழ்க்கை துணை குடும்பத்திற்கும் நமக்கும் எந்தவித சம்பந்தம் இல்லாத ஒரு ஏதோ நல்லது உள்ளது நடந்தா நம்மளை நினைப்பாங்க, ஓ அவங்களுக்கு பத்திரிக்கை கொடுக்கணுமே அப்படின்ட்டு. மனைவி வீடே அப்படித்தான். 8ஆம் இடத்துல யாருக்கு ராகு இருந்தாலும் மனைவி வீட்டால் 10 பைசா பிரயோஜனம் இருக்காது. மனைவி வீடு வந்து நம்மளை வந்து கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா, நம்மளை மதிக்காது, உறுதியாக மதிக்காது. அப்ப மதிக்காது அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம அந்த அந்த அது சார்ந்த ஒரு சுகங்களையோ ஒரு நட்புகளையோ ஒரு சுற்றத்தையோ நாம் எதிர்பார்க்க முடியாது. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, 8ஆம் இடத்தில் ராகு இருக்கின்றவர்களுக்கு அபிலாசைகள் என்று சொல்லக்கூடிய ஆசை ஜாஸ்தி, போதை வஸ்து, பெண்ணுடைய தொடர்பு, தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், இத்தனையும் கண்டிப்பா கொடுப்போம். அப்ப இது ஒரு விதத்தில் வந்து கண்டிப்பாக பாதிப்பை உண்டு பண்ணக்கூடியது தான். அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, உளுந்த வடை அல்லது உளுந்து ஒரு உங்களுக்கு எந்த இடத்தில் வந்து என்ன சொல்றான்னா வந்து ராகு இருக்கிறதோ, 12 கட்டத்துல ஒரு கிழமைக்குரிய இடத்துல தான் ராகு இருக்கும். அந்த கிழமையில் வருகின்ற ராகு காலத்தில் உளுந்து தானமோ அல்லது உளுந்த வடை தானமோ பண்ணினால் அந்த ராகு வந்து என்ன சொல்ல, உங்களை சஞ்சலத்துக்கு இழுத்து விட மாட்டார். அதற்கடுத்து 8ஆம் இடத்தில் வந்து என்ன சொல்றான்னா வந்து சனி. 8ஆம் இடத்தில் சனி இருந்தால் நீண்ட ஆயுள், அதெல்லாம் ஏத்துக்கிடுவோம். ஆனால் தந்திரம் மந்திரம் ஜோதிடம் எல்லாம் வரும். மறைஞான துறைகளில் வந்து கண்டிப்பாக ஆர்வம் இருக்கும். இருந்தாலும் அட்டமத்து சனி தான். என்னதான் நீங்க ஜோதிடம் படிச்சிருந்தாலும் ஆன்மீகம் இருந்தாலும் உங்ககிட்ட அறிவு இருக்கும், எல்லாருக்கும் மறைஞானம் எல்லாம் இருக்கும். உங்களை தேடி ஒருத்த வரணும்ல, வரமாட்டான். நீங்க சொல்றத நம்ப மாட்டான். அப்ப நம்மகிட்ட இவ்வளவு அறிவு இருந்தும் இவ்வளவு பொக்கிஷங்களை வைத்திருந்தும் எழுதி வச்சிருப்பீங்க. நிறைய வந்து என்ன சொல்லணும்னா, நிறைய ஆன்மீக சம்பந்தமான கருத்துக்கள் எல்லாத்தையும் எழுதி வச்சிருப்போம், மந்திரங்கள் தந்திரங்கள் எழுதி வச்சிருப்பீங்க. ஆனால் நீங்க செத்த பிறகு என்ன சொன்னா, இன்னொருத்த எடுத்து படிச்சு பெரிய ஆளாயிரும். நீங்க இருக்கிற வரைக்கும் அது கிடைக்காது. ஏதோ நமக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனா நம்மளை நாடி எவனும் வரமாட்டேங்கானே அப்படிங்கிற ஏக்கம் இருக்கும். அதனால் சனி என்று சொன்னால் எல். அப்ப சனிக்கிழமை மாதத்தில் ஒரு முறை கருப்பு எல் 1 கிலோ வாங்கி தானம் பண்ணினால் அந்த 8ஆம் இடத்து சனியும் ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். அது செய்யணும். அதற்கடுத்து 8ஆம் இடத்தில் கேது. எப்பயுமே 8ஆம் இடத்தில் கேது தான் வாழ்க்கை துணை குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள், பரம்பரை சொத்து கிடைப்பதில் தடைகள், இதெல்லாம் இருக்கும்.
8ஆம் இடத்துல கேது இருக்கக்கூடாது. என்னதான் 8ஆம் இடத்துல கேது இருந்தாலும் என்ன சொல்றான்னா வாழ்க்கையை கெடுத்து விடும், உறுதியாக கெடுக்கும். ஆனால் கெடுக்கும். அப்ப நம்ம கெடுக்காம வைத்துக் கொள்ளணும். இப்ப ஒரு குழந்தைக்கு வந்து என்ன சொல்லலாம்னா 8ல் கேது, 8ல் கேது ஒரு படிப்புக்கு ஆசைப்படுது, படிக்குது, தோத்து போகுது, திரும்பவும் என்ன படிக்க வை அப்படிங்குது. என்னம்மா தோத்து போயிட்டே அப்படின்னு அந்த நபர் சொல்றாரு. இல்ல இந்த வருஷம் நான் வந்து ஜெயிச்சிருவேன் அப்படின்னு. இதை முன்னமே ஏட்ட வந்து கேட்டிருந்தாங்கன்னா நாளைக்கு வழி சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக கல்விக்கு நம்ம வந்து நல்லது செய்யலாம். ஆனால் கேட்கல, தோத்த பிறகு வந்து கேட்காங்க, என்ன பண்ண முடியும்? அப்ப 8ஆம் இடத்தில் கேது இருந்தால் ஒரு விதத்தில் மறை ஞானம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான விஷயம் உங்கள்கிட்ட இருக்கும். ஆனால் உங்கள்கிட்ட மட்டும்தான் அதை வச்சுக்கிட முடியும். பிறர்கிட்ட இயம்பும் போது அது வந்து செல்லா காசு கணக்காத்தான் இருக்கும். ஆமா, நம்மகிட்ட ஒரு விவசாயி மாதிரி, விவசாயி வந்து வெண்டைக்காயும் கத்திரிக்காயும் போடும்போது வியாபாரி வந்து என்ன செய்ய, இவ்வளவுதான் இப்ப சந்தையில மார்க்கெட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட 5 ரூபாய்க்கு வாங்கி நம்ம கண்ணு முன்னால 25 ரூபாய்க்கு விற்போம் ஒரு கிலோவுக்கு. அந்த மாதிரி 8ஆம் இடத்துல இந்த கேது இருப்பது. அதனால உங்களுடைய ஜாதகத்தில் கேது எந்த இடத்தில் இருக்கிறாரோ, அது எந்த கிரக வீடோ, அந்த கிழமையில் யமகண்டத்தில் கொள்ளு என்று சொல்லக்கூடிய காணப்பயிரை தானம் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் வந்து மாற்றங்கள் நிகழும். அப்ப இன்னொரு கடைசியா சொல்றேன், என்னதான் இருந்தாலும் அட்டமத்தில் இருக்கின்ற கிரகம் ஒரு நாள் ஒரு பொழுதாவது உங்களை அதிர்ஷ்டசாலி ஆகும். அது எனக்கு அட்டமத்தில் ராகு ஒரு நாள் ஒரு பொழுதாச்சும் அது நம்மளை வந்து என்ன செய்ய இழிநிலைக்கும் தள்ளும். ஒரு நாள் ஒரு பொழுதாவது யோகத்தை கொடுக்கும். அந்த யோகத்தை வந்து என்ன சொன்னா விடாமல் பிடித்து கொள்ள வேண்டும். அதுதான் நம்ம பண்ணுகின்ற ஒரு விதம். இன்றும் நான் வந்து என்ன சொன்னா இந்த 8ஆம் இடத்தில் இருக்கின்ற ராகுக்காக சாப்பாடு வாங்கி கொடுக்கும்போது அது ஒரு உளுந்தவடை இல்லாமல் வாங்கி கொடுக்க மாட்டேன். காரணம், அது இன்று வரை வந்து என்ன சொன்னா கொடுத்த யோகத்தை புடுங்கவில்லை, இனிமேல் புடுங்காது என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இருந்தாலும் நாம் கடவுள் அல்ல, நமக்கு மேலே ஒருவன் இருக்கிறான், அவன் பார்த்து கொள்ளுவான் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கையில் காலத்தை ஓட்டி கொண்டிருக்கிறோம். அதனால அட்டமத்தில் இருக்கின்ற கிரகங்கள் பாதகத்தை செய்யும். அந்த பாதகத்திற்கு அதற்குண்டான தானியங்களை தானம் செய்யுங்கள். ஆனால் என்றாவது ஒரு நாள் உங்களை சஞ்சலப்படுத்திய அந்த கிரகம் பெரிய யோகத்தையும் செய்யும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிராமன் ஜெய் பாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளம். வணக்கம், வணக்கம், வணக்கம்.